அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான். ஒரு குட்டி சகர் விலாக் பார்க்கலாமா? அன்றைக்கி சகருக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். ஸோ சகருக்கு சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைத்தா நான் பண்ண வைக்கல. ஏன்னா ரைத்தா பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா சகருக்கு எந்திரிக்கும் போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ சகருக்கு எஞ்சி தான் ரைத்தா பண்ணினேன். 3:30க்கே ஏஞ்சிட்டேன். ஸோ சீக்கிரமாகவே முழிப்பு வந்துடுது இப்போல்லாம். ஸோ கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஸ்லோவாகவே எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த வருஷத்தோட நோன்பு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஈஸியாகவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போன மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரம்லான் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ரைத்தா இது மட்டும் தான் நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸோ என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அவர் 4 o'clock தான் எழுந்திரிச்சு வந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சமாக ஃபோன் பார்த்துட்ருந்தேன். ஸோ ஃபைனலாக 2 பேரும் சாப்பிட்டு அன்றைக்கான சகரை முடிச்சிட்டோம். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.